முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருப்போம். இன்னைக்கு இந்தியாவே ஒரு முரட்டு அடிமையை எடப்பாடி பழனிசாமி ரூபத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முரட்டு அடிமை அப்படிங்கிற மாதிரி உதயநிதி அவர்கள் பேசியிருக்காப்புல. அதுக்கு ஒரு உரிமை இருக்கு. அவர் வந்து திமுக, அப்ப அதிமுக தலைவர்கள் குறித்து அவர் விமர்சனம் பண்ணலாம். ஆனா எப்பவுமே என்னன்னா திமுக பிஜேபியினுடைய அடிமை அதிமுக விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இல்லையா, அப்பெல்லாம் நமக்கு தோன்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், இவர்கள் சிறுபான்மையோட வாக்குகள் வந்து அப்படியே சிந்தாம சதராம நம்ம பக்கம் ரொம்ப இலவசமா எடுத்துட்டு போறதுக்காக இது மாதிரியான விமர்சனங்களை அவர்கள் வந்து வைப்பாங்க. இவர்கள் கடந்த காலங்களில் பாஜக கூட கூட்டணி வச்சது, இவர்கள் வந்து இப்போ வரைக்கும் அங்கே உள்ள மத்திய அமைச்சர்கள் கூட எவ்வளோ இணக்கமாக இருக்கிறாங்க. மத்திய அமைச்சர், மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை கூப்பிட்டு கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய நாணயத்தை வெளியிட்டது, இதெல்லாம் பற்றி இவர்கள் பேசவே மாட்டாங்க. அது இப்போதான் எப்படின்னு இல்லை, அப்பவே அப்படி, அவருடைய தாத்தாவே அப்படி அப்படிங்கிறத எடப்பாடி அவர்களே ஆதாரத்தோட காட்டியிருக்காரு பாருங்க. திரு உதயநிதி அவருடைய தாத்தா திரு கருணாநிதி அவர்கள் யாருக்கு முரட்டு பக்தராக இருந்தார் என்று நாட்டு மக்கள் அறிவார்கள். யாருக்கு? மத்தியிலே பாரத பிரதமராக இருந்த திரு வாஜ்பாய் அவர்களுக்கு முரட்டு பக்தராக இருந்தவர் திரு கருணாநிதி அவர்கள். பாருங்க, ஒருத்தர் மைக்கு ஆன் பண்றாங்க, ஒருத்தர் மைக்கு சரி பண்றாங்க, எப்படி எல்லாம் பிரதமருக்கு ஜால்ரா போடுறாங்க பாருங்க. எங்களை பத்தி பேசுவதற்கு அருகதை இருக்குதா உங்களுக்கு?